இனிய வணக்கம். மருந்து என்ற அதிகாரத்திலே 9வது குறளை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். 949ங்க. ஒரு மருத்துவர் எப்படி இருக்கணும், ரொம்ப அழகாக எப்படி அவர் அணுகுமுறை, அதை ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு நோயாளி பிணியுற்றவர், உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் என்று எழுதுகிறார். அவருடைய இந்த அருமையான இதை பாருங்க. கற்றான் கருதி செயல். கற்றான் என்றால் மருத்துவத்தை நன்கு கற்றவன், மருத்துவத்தினுடைய நுட்பங்களை அறிந்தவர். கருதி செயல், எதையெல்லாம் கருத வேண்டும். ஒரு நோயாளி வரார், அவர் இப்போ எந்த நிலையில் இருக்கார்? வரார், நடந்து வராரா, வண்டியில் கூப்பிட்டு வராங்களா, நடத்தி கூப்பிட்டு வராங்களா, தாங்களாக கூப்பிட்டு வராங்களா, ஸ்ட்ரெச்சரில் கூப்பிட்டு வராங்களா, இல்லையா? பிணி உற்றான் அளவு, எந்த அளவு அவர் எப்படி வரார், அவருடைய இது எப்படி இருக்கு. அடுத்து பிணியின் அளவு. உடனே என்ன பண்ணுறாரு, அவர் என்ன பிணி, அங்கே தாக்கம் இருக்குது, எந்த பிணியால் அவர் சில இதெல்லாம் சொல்லுவார் இல்லையா? அதை வைத்து கொண்டு அந்த வழிகள், அவர் சொல்லக்கூடிய அந்த வெளிப்பாடுகள், புலப்பாடுகள், இதெல்லாம் வச்சு, இன்னொன்று கருவிகள், இதையெல்லாம் வச்சு, இப்போ நிறைய கருவிகள் வந்துச்சு. அப்போல்லாம் ஒன்றும் அந்த அளவு எதுவும் இல்லை. இப்போ நம்ம உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் அப்படியே நம்ம பார்க்கலாம், அந்த அளவு பிணி அளவு. அடுத்தது காலம் என்று சொல்லுகிறார். இப்போ நம்மளே ஒரு பெரிய நோய்கள் வரும்போது ஸ்டேஜ் சொல்கிறாங்க இல்லையா? இந்த ஸ்டேஜில் இருக்குது, இந்த ஸ்டேஜில் இருக்குது, இந்த ஸ்டேஜில் இருக்குது, இந்த ஸ்டேஜ். அப்போ அந்த காலம், இப்போ எந்த ஸ்டேஜில் இந்த பிணியின் தாக்கத்தினுடைய வீச்சு எப்படி இருக்கு. அப்போது உற்றவன் நிலை, அந்த பிணியின் தாக்கம், என்ன பிணின்னு கண்டுபிடிக்கணும், அந்த தாக்கம், அது எவ்வளவு காலங்களாக பாதிப்பு, எந்தெந்த இடத்துல பாதிப்பை ஏற்படுத்திருக்கு, எத்தனை காலங்களாக இருக்கு. இவ்வளவு நுட்பங்களையும் மருத்துவத்தை அறிந்தவர்கள் கருத்தில் கொண்டு, எண்ணத்தில் கொண்டு, அதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் மருத்துவத்தை நல்குதல் அவசியம். அப்போதான் அந்த பிணியாளன் அந்த பிணியிலிருந்து வெளியே வர முடியும். இல்லை என்றால் பிணிக்கு அவன் இரையாகி விடுவான். மருத்துவருடைய வேலையே ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவது. அவரும் ஒரு கடவுள் போல. அதனால தான் டாக்டர், நீங்கள் கடவுள் மாதிரி காப்பாற்றுனீங்க இல்லையா? மருத்துவரை நம்ம மதிக்கிறதோட காரணமே, அவர்கள் காப்பாற்ற வேண்டும், எந்த நிலையிலும் காப்பாற்றணும், தன்கிட்ட வந்த பிணியை போக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணம். அதனால் மருத்துவர்கள் உண்மையிலே மகத்துவர்கள். அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய அருமையான செய்திகளை எல்லாம் இந்த குறள் நமக்கு தெள்ளென காட்டுகிறது என்று சொல்லி, இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.